கந்தசாமி கண்டர் பள்ளியினுடைய அறக்கட்டளையை சார்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நிகழ்விற்கு என்னை அழைத்து சிறப்பித்திருக்கிற பள்ளியினுடைய செயலர் அவர்களுக்கும், உங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், ஆசிரிய பெருந்தகைகளுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் என் அன்பின் வணக்கங்கள். அவதாரங்களை 10ஆக, கோள்களை 9ஆக, திசைகளை 8ஆக, கிழமைகளை 7ஆக, சுவைகளை 6ஆக, திணைகளை 5ஆக, வேதங்களை 4ஆக, கனிகளை 3ஆக, இனத்தை 2ஆக வகுத்த தமிழர்கள் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாகத்தான் வைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒழுக்கத்தோடு அமர்ந்திருக்கிற மாணவ செல்வங்களை பார்க்கிற போது உண்மையிலேயே மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எத்தனையோ பள்ளிகளுக்கு சென்றிருக்கிறேன். ஆனால் உங்கள் பள்ளியினுடைய முதல்வர், தலைமை ஆசிரியர் வந்து இந்த ஒலிவாங்கியின் முன்னால் நின்றவுடன் உங்கள் அனைவரின் மத்தியிலும் அவ்வளவு ஒரு பெரிய மௌனத்தை என்னால் உணர முடிந்தது. அவரினுடைய கண் அசைவிற்கு கட்டுப்படுகிற பிள்ளைகள் தமிழகத்தில் ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர் முன்னால் வந்து நின்றால் இந்த அளவிற்கு அமைதியாக இருக்க முடியும் என்பதை நிரூபித்திருக்கிற மாணவ செல்வங்களே, உங்களுக்கு என்னுடைய முதலில் பாராட்டுகள். இந்த பள்ளியினுடைய வரலாற்றை நான் கூகுளில் பார்த்துவிட்டு வந்தேன். அதன் பிறகு உங்களுடைய செயலாளர் அவர்களும் எனக்கு அந்த பள்ளியினுடைய மலர், கல்லூரியினுடைய மலரை கொடுத்த போது, அந்த புத்தக ஆண்டு மலரை கொடுத்த போது அதிலே சில வரலாற்று செய்திகளை நான் பார்த்தேன். அதை பார்த்தபோது எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு செய்தி நினைவுக்கு வந்தது. நாம் 2 வித்தியாசங்களான ஒரு படைப்பை காற்றின் மூலமாக பார்க்க முடியும். அதில் ஒன்று புல்லாங்குழல், இன்னொன்று கால்பந்து. இந்த புல்லாங்குழல், கால்பந்து இரண்டுமே காற்றால் இயங்கக்கூடியதுதான். ஆனால் இந்த புல்லாங்குழல், கால்பந்து இரண்டும் காற்றால் இயங்கக்கூடியது என்றாலும் கூட அது இரண்டிற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என்னவென்றால், புல்லாங்குழல் எல்லோராலும் உதட்டிலே வைத்து முத்தமிடப்படுகிறது. ஆனால் கால்பந்து எல்லோருடைய காலிலும் உதைப்படுகிறது. இரண்டுமே காற்றால் இயங்கக்கூடியதுதான். ஆனால் இரண்டும் ஏன் இவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது என்கிற கோணத்திலே சிந்திக்கிற போது ஒரு கவிஞன் தான் ரொம்ப அழகா சொன்னா, புல்லாங்குழல் தனக்கு வருகிற காற்றை இசையாக மற்றவர்களுக்கு தருகிறது. கால்பந்து தனக்கு வருகிற காற்றை தனக்குள்ளேயே வைத்துக் கொள்கிறது. தனக்கு வருகிற காற்றை தனக்குள்ளே வைத்துக் கொள்வதால் கால்பந்து எல்லோருடைய காலிலும் உதைப்படுகிறது. தனக்கு வருகிற காற்றை மற்றவர்களுக்கு இசையாக தருவதால் புல்லாங்குழல் எல்லோராலும் முத்தமிடப்படுகிறது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் தனக்கு என்று எதையும் சேர்த்து கொள்ளாமல் அதை எதிர்காலத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்காக மற்றவர்களுக்காக கொடுத்து இன்றைக்கும் நீங்கா புகழோடு நிலைத்திருக்கிற உங்கள் பள்ளியினுடைய அறக்கட்டளையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு கந்தசாமி கண்டர் ஐயா அவர்களினுடைய ஆசியோடு இந்த உரையை நான் துவங்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். என்னை அழைத்து அவர்கள் சொன்னது, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பேச வேண்டும். பொது தேர்வை நெருங்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, இன்னும் 2 மாத காலத்திற்குள்ளாக தேர்வு உங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு எதை சொல்லலாம் என்று நான் யோசித்த போது ஒரே ஒரு விஷயம்தான். திருவள்ளுவர் தான் நமக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லி இருக்கிறார். அந்த திருவள்ளுவரிலிருந்து நாம் ஆரம்பித்தால் சரியாக இருக்கும். இந்த குறள் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். செல்வத்துள் செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. சரி, இந்த குறளில் வள்ளுவர் எதற்காக செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், நீங்க எல்லா செல்வங்களும் இருக்கும், ஆனா ஏன் செவிச்செல்வம், அதுவும் செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை, மற்ற எல்லா செல்வங்களையும் விட இந்த செவிச்செல்வம் உயர்ந்தது என்று வள்ளுவன் சொன்னதற்கு காரணம் என்ன? ஏனென்றால் மற்ற செல்வங்கள் எல்லாம் நம்மை விட்டு எப்போதாவது போய்விடும். ஆனால் இந்த செவி வழியாக நீங்கள் கேட்கிற அந்த செல்வம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கூட உங்களோடு நீங்காமல் நிலைத்திருக்கும். அதனால்தான் வள்ளுவன் அதை செவிச்செல்வம் என்று சொன்னார். அந்த செவிச்செல்வத்தை இன்றைக்கு என்னுடைய உரையின் வாயிலாக உங்களுக்கு வழங்குவதிலே எனக்கு மகிழ்ச்சி.
ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. இளமை உன் தோள்களில் இருக்கும் போதே எது நிஜம் என்பதை எட்டிவிடு. இளமை உன் தோள்களில் இருக்கும் போதே எது நிஜம் என்பதை எட்டிவிடு. எழுதியபடிதான் எல்லாம் நடக்கும், விதி வசம் என்பதை விட்டுவிடு என்று ஒரு கவிஞன் சொன்னார். அந்த இளமை பருவம் உங்களுக்கு இன்றைக்கு கையிலே கிடைத்திருக்கிறது. நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஏதோ படிச்சு முடிச்சுட்டு நல்ல பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? பள்ளி முடிச்சு, கல்லூரி முடிச்சு, அதுக்கப்புறம் தான் சாதிக்க முடியும். அப்படி இல்லை பிள்ளைகளா. உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த பள்ளி வாழ்க்கை, இந்த இளமை இருக்கிறதுல, அது எவ்வளவு பெரிய மகத்துவமானது. இந்த இளமையில் உங்களால் எதையெல்லாம் சாதிக்க முடியுங்கிறதுக்கு நான் சில உதாரணங்களை சொல்றேன். நீங்க யோசிச்சு பாருங்க. பாரதிய நம்ம எல்லாருக்கும் தெரியும். தேடி சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாயும் அந்த வேடிக்கை மனிதர்களை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு பாரதி பாடினார்ல. அந்த பாரதி தன் கவிதைகளால் இந்த உலகத்திற்கு சுதந்திர தாகத்தை கொடுத்த பாரதிக்கு அவர் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று போகிற போது அவருக்கு வயது என்ன தெரியுமா? 39 வயதிற்கு உள்ளாக. அதே போல இறக்கிற தருவாயிலும் கூட இந்த தேசத்திற்காக நான் இறக்கிறேன் என்கிற பெருமையோடு இறந்து போனானே. சரித்திரத்திற்கே இரத்த தானம் செய்த பகத்சிங், அவர் இறந்தது கூட 24 வயதிற்கு உள்ளாக. நாம் வரலாறுகளில் படிக்கிற போதெல்லாம் ஒரு மன்னர் அப்படி என்றால் அது அக்பரை போல இருக்க வேண்டும்னு நம்ம சமூக அறிவியலில் படிக்கிறோமே. அந்த அக்பர் மணிமுடி தரிக்கிற போது அவருக்கு வயது 12. உலகத்தில் இனிமேல் என்னால் வெல்லவே முடியாத மண் என்று எங்கேனும் உண்டா என்று பெருமைப்பட்டு கொண்ட அலெக்சாண்டர் உலக நாடுகளை எல்லாம் தன் கைவசம் பிடித்த போது அவருக்கு வயது 18. அதே போல திருவாசகத்தை உருகி உருகி பாடிய மணிவாசக பெருமான் திருவாசகத்தை அளித்த போது அவருக்கு வயது வெறும் 24. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலே எதிர்ப்பு போராட்டத்தை நிகழ்த்தி உலகத்திற்கே ஒரு உத்தம தலைவனாக பிரதிபலிக்க முடிந்தது என்றால் அது அவருடைய 25 வயதிற்குள்ளாக. அப்படி என்றால் சாதிப்பதற்கும் வயதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால் இன்றைக்கு நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது எல்லாம், இன்றைக்கு இதை நான் செய்தே ஆக வேண்டும். இந்த இளமை பருவம் என் கையிலே இருக்கிறது, அதை வைத்து நான் எதை சரியாக செய்ய போகிறேன் என்கிற ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுத்து விட்டு போகணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல காலகட்டங்கள்ல எல்லோருடைய கைகளிலும் என்ன வந்துருச்சு? தொலைபேசி வந்துருச்சு. வீட்டுக்கு போன உடனே நாம் எதை தேடுகிறோம்? தாயையோ தந்தையோ தேடுகிற பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு வீட்டுக்கு போனால் தொலைபேசியைத்தான் முதலாவதாக தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அலைபேசியின் வழியாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய இடையூறுகள், படிப்பதற்கு உங்களை சாதிப்பதற்கு விடாமல் உங்களை தடை செய்து கொண்டே இருக்கிறது. நான் ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு குரங்கு என்ன முடிவு பண்ணுச்சான், ஒரு நாள் வெள்ளரி பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப ஒரு தோட்டக்காரன்ட்ட மாட்டிக்கிச்சான். அப்ப அந்த குரங்கு என்ன முடிவு பண்ணுச்சான், சே இனிமே இந்த வெள்ளரி பழ தோட்டத்துக்குள்ள பூந்து நம்ம வெள்ளரி பழமே சாப்பிடவே கூடாது இனிமே அப்படின்னு முடிவு செஞ்சிச்சு இந்த குரங்கு. ஆனா அடுத்த நாள் அதே மாதிரி அந்த ஒரு தீர்மானத்தோடு மரம் ஏறுகிறது. மரம் ஏறி மரக்கிளையில் உச்சியிலே அமர்ந்து பார்க்கிற போது அந்த பக்கத்துல இருக்கிற வெள்ளரி பழ தோட்டத்துல நல்ல காய்ச்சி வெள்ளரி பழங்கள் பார்த்த போது இந்த குரங்குக்கு ஒரு நிமிஷம் சலனம் ஆயிடுச்சு. வெள்ளரி பழம் சாப்பிட மாட்டேன்னு தானே சொன்னோம், தோட்டத்துக்குள்ள போக மாட்டோம்னா நம்ம முடிவு பண்ணோம், சரி தோட்டத்துக்குள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு இந்த குரங்கு அந்த தோட்டத்திற்குள்ளாக போகிறது. தோட்டத்துக்குள்ள போன உடனே இந்த பழங்களுடைய கவர்ச்சி அதை கண்ணை இழுக்கிறது. அப்ப என்ன நினைக்குது, நம்ம தோட்டத்துக்குள்ள வெள்ளரி பழத்தை மென்னு சாப்பிட மாட்டோம்னா முடிவு பண்ணோம், பறிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணல, பறிச்சு பார்ப்போம் அப்படின்னு பறிக்கிறது. பறிச்சு கையில வச்ச உடனே அதனுடைய வாயிலிருந்து உமிழ்நீர் சுரந்து வடிகிறது. அதனால அதனுடைய ஆசையை அடக்க முடியாம அந்த கையில் கிடைத்த வெள்ளரி பழத்தை அப்படியே வாயிலே வைத்து கொண்டு போகிற போது, சாப்பிடதானே மாட்டோம்னு சொன்னோம், மென்னு முழுங்கலாம்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை மென்று முழுங்கி கொண்டே இருந்ததாம். அந்த வெள்ளரி பழ சுவையில் அப்படியே மூழ்கி திளைத்த போது இதுதான் சமயம் என்று காத்திருந்த அந்த தோட்டக்காரன் அந்த குரங்கை லாவகமாக பிடித்து விட்டு போய்விட்டானாம். இந்த கதை இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு, இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு இதை நான் எப்படி ஒப்பிட்டு பார்க்கிறேன்னா, நம்ம முதல்ல என்ன நினைப்போம், இன்னையிலிருந்து படிக்கணும், இனிமே நம்ம மொபைல் போனே தொடக்கக்கூடாது, இன்னையிலிருந்து நம்ம எதுவும் தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுப்போம்.
அப்புறம் சரி ஒரு நாள் தானே, இன்னைக்கு ஒரு நாள் விளையாண்டுக்கலாம், ஒரு நாள் போன் பார்த்துக்கலாம், ஒரு நாள் கேம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு நாள்னு ஆரம்பிப்போம். அப்புறம் ரெண்டாவது நாள் சரி ஒரு நாள் விளையாண்டுட்டோம், இன்னும் ஒரு நாள் கூடுதலா விளையாண்டா என்ன குறைஞ்சிட போகுது, அப்படிதான் நம்ம எல்லாரும். அப்படி ஒரு நாள் என்று நேரத்தை கிடத்தி கடைசியில் தேர்வு உங்கள் பக்கம் வந்திருந்த போது எதுவுமே படிக்க முடியாமல் ஏதோ ஒரு சூழலில் அகப்பட்டு கொள்கிறோம்ல, அந்த நிலை மாற வேண்டும். உங்களுக்கான பருவம், உங்களுக்கான திட்டமிடல், அந்த திட்டமிடலை நீங்கள் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். புத்தாண்டு பிறந்தவுடன் நம்ம எல்லாரும் ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் எடுப்போம்ல, இந்த வருஷத்துல இருந்து நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். எத்தனை பேர் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்தீங்க? கை தூக்குங்க பாப்போம். இந்த வருஷம் 2025 ஆரம்பிச்சிருச்சு, இந்த வருஷத்துல இருந்து நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், இதெல்லாம் பண்ணுவேன்னு ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்திருப்போம்ல. நான் உட்பட எல்லாரும் எடுக்கிற ரெசல்யூஷன் தான். ஆனா இந்த நியூ இயர், தேங்க்யூ, இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறதுல ரெண்டு விஷயங்களை நான் பார்க்கிறேன். ஒன்று வைராகிய மனநிலை, இன்னொன்று பிடிவாத மனநிலை. இந்த வைராகியத்திற்கும் பிடிவாதத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்னும் புரியல. வைராகியம்னாலும் ஒண்ணுதான், பிடிவாதம்னாலும் ஒண்ணுதான். இதுல என்ன வித்தியாசம் இருந்துற போது? இல்லை, வித்தியாசம் இருக்கிறது. வைராகிய மனநிலை என்பது நான் இந்த காரியத்தை செய்தே தீர்வேன், அதற்காக எத்தனை இடையூறுகள் வந்தாலும் கூட அதை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று நினைத்த காரியத்தை முடிப்பது வைராகிய மனநிலை. ஆனால் நான் இதை படிச்சே ஆகணும், என்னால எதுவும் பண்ண முடியாது, ஆனா நான் மார்க் எடுத்து ஆகணும்ன்றதுக்காக குறுக்கு வழிகளிலே ஈடுபட்டு சில இதெல்லாம் நான் அடையணுங்கிறதுக்காக எதெல்லாம் தேவையில்லாத பழக்கங்களோ அதில் ஈடுபட்டு நம்மை முன்படுத்திக் கொள்வதுதான் இந்த பிடிவாத மனநிலை. இப்ப இந்த ரெண்டு மனநிலையில நமக்கு எந்த மனநிலை இருக்கு? எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். நியூ இயர் பிறந்த உடனே சில பேரு ரெசல்யூஷன் எடுப்பாங்க, இன்னையில இருந்து நான் நல்ல குண்டா இருக்கேன், நான் எக்ஸசைஸ் பண்ணணும், நான் எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு ரெசல்யூஷன் எடுப்போம். இல்ல இன்னையில இருந்து படிக்கிறோம், உங்க பாஷையில நான் சொல்றேன், இன்னையில இருந்து காலையில 4 மணிக்கெல்லாம் நான் எந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருப்போம். முத நாள் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவோம், அலாரம் வச்சு எந்திரிச்சு முத நாள் சூப்பரா படிப்போம். ஸ்கூல்ல வந்து என்ன சொல்லுவோம்? நான் சொன்ன மாதிரி 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டேன், இன்னையில இருந்து பாரு நான் எப்படி படி. நீ எந்திரிக்கலையா? ஐயோ, டெய்லி எந்திரிச்சு பாரு, அவ்வளவு சூப்பரா இருக்குடி, 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சா எவ்வளவு டைம் இருக்க மாதிரி தெரியுது தெரியுமா? அந்த மாதிரிலாம் பேசுவோம். ரெண்டாவது நாள் 4 மணிங்கிறது சரி, 4 மணிங்கிறது ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சா என்ன அப்படின்னு ஒரு 5 மணிக்கு எந்திரிப்போம். அடுத்து 3வது நாள் சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், 2 நாள் நம்ம எந்திரிச்சோம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தூங்கிக்குவோம் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துடும். அடுத்து 4வது நாள் என்ன ஆகும் தெரியுமா? ஒரு நாள் தானே, சரி கூட ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள் சேர்த்து தூங்கிடுவோம், 4வது நாள் தூங்குவோம். 5வது நாள்ல இருந்து நம்மளோட ரெசல்யூஷன், நம்மளுடைய கனவு, நம்மளுடைய திட்டம் எதுவுமே ஞாபகம் இல்லாம மறுபடியும் வழக்கம் போல இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிடுவோம். இப்படிதான் இன்னைக்கு நிறைய பேரோட நியூ இயர் ரெசல்யூஷன் இருக்கு. ஆனால் அப்படியான நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் இல்லாம நான் செய்கிற காரியம், நான் இதை முடித்தே ஆக வேண்டும் என்கிற தீர்க்கமான மனநிலை, அந்த மனநிலை இருந்தாதான் உங்களால வெற்றி அடைய முடியும். உங்களுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்படுதோ, நீங்க எங்கெல்லாம் தோற்றதாக உணர்கிறீர்களோ, நீங்க எப்பெல்லாம் கீழே இறங்குனதாக உணர்கிறீர்களோ அப்போதெல்லாம் ஒருபோதும் சோர்ந்து விடாதீர்கள் குழந்தைகளை. இன்னைக்கு முடியலன்னா என்ன, நிச்சயமாக ஒரு நாள் முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? நீங்க மரம், உங்களுடைய பள்ளி வளாகம் முழுவதும் நிறைய மரங்கள் இருக்கிறது. இந்த மரங்களை நீங்கள் வருடம் முழுவதும் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை அந்த மரம் சொல்லி கொண்டே இருக்கிறது. நீங்க மரத்தினுடைய பருவ காலம், ஒவ்வொரு பருவ காலமும் வரும். நீங்க நிறைவு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பருவ காலத்துல மரத்தில் இருக்கிற எல்லா இலைகளும் உதிர்ந்து போயிடும், எல்லாம் உதிர்ந்து போயிடும், வெறும் மொட்டை மரமா நிற்கும், மரத்தினுடைய அந்த கிளை மட்டும்தான் நிற்கும். ஆனா அது உயிரோட இருக்கா இல்லையான்றது கூட தெரியாது. ஆனாலும் கூட மரம் தன்னம்பிக்கையோடு தான் மீண்டும் உழைத்து வருவோம் என்று எந்த நம்பிக்கையில் நிற்கிறதோ, 5 அறிவு கொண்ட மரமே தன்னிடமிருந்து அத்தனையும் கீழே விழுந்து உயிரற்ற நிலைக்கு போனாலும் கூட மீண்டும் துளிர்த்து வருகிறது என்றால்
நீங்கள் எல்லாம் 6 அறிவு படைத்த குழந்தைகள். உங்களால் முடியாதது என்று இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அதை சாதிப்பதற்காக நீங்கள் இந்த தருணத்தில் நிற்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற எல்லா விஷயங்களையும் கவனச்சிதறல்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. அந்த கவனச்சிதறல்களை எல்லாம் நீங்கள் ஒதுக்கிவிட்டு ஒரு ஃபோக்கஸ் லைன்ல நிக்கணும். சரியா? இன்னையிலிருந்து நான் இதை செய்கிறேன் என்றால் நிச்சயமாக இதை செய்து இந்த வேலையை நான் இன்னைக்கு முடிக்கணும்னா நான் முடிச்சே ஆகணும். ஒரே நாள்ல எல்லாம் ஜெயிக்க முடியாது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த 25 ஆண்டுகள் பயணம் ஒரு நாள்ல என்றைக்கும் வெற்றி கிடைத்து விடாது. அவன் படிக்கிறான், அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான், நானும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரே நாள்ல முடியாது. நாம் தினம்தோறும் அதற்கான பயிற்சியை செய்து கொண்டே இருக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? மழை பெய்யுது இல்ல, இந்த மழை பெஞ்சோடனே நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் பெஞ்ச மழையிலே அடுத்த நாள் காளான்கள் முளைத்திருக்கும். மஷ்ரூம் சொல்றோம் இல்லையா, அந்த காளான்கள் முளைத்திருக்கும். இந்த காளானுக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா, மழை பெஞ்சு ஒரே நாள்ல நான் முளைச்சிட்டேன்னு. ஆனா இந்த மழை பெய்கிற அன்னைக்கு ஒரு விதை மண்ணிலே விழுகிறது. இந்த விதை மண்ணில இருக்கு. இந்த காளான் பேசுதான். அடுத்த நாள் முளைத்து வந்த காளான், இங்க பார், நான் மழையில ஒரே ஒரு நாள்ல முளைச்சு வந்துட்டேன், நீ என்ன இன்னும் மண்ணுக்குள்ளேயே இருக்குன்னு இந்த விதையை பார்த்து கிண்டல் அடிக்கிறது. ஆனா இந்த விதை தைரியத்தை இழக்காமல் உள்ளுக்குள்ளே ரொம்ப பேரமைதியோடு இயங்கி கொண்டே இருக்கிறது. 2வது 3வது 4வது நாள் ஆகிறது. மெல்ல அந்த பூமியில் இருந்த விதை துளிர் விட்டு வெளியே வருகிறது. இப்போது இந்த காளானினுடைய உடம்பு முழுவதும் சுருங்கி போயிருக்கிறது. இந்த விதை பதில் சொல்லியதாம், ஒரே ஒரு நாளில் உடனடியாக முளைத்து வருகிற உன்னில் வெற்றி இல்லை, மிக பொறுமையாக மிக ஆழ்ந்த அமைதியில் இருந்து உருவாகிறேனே, நீ இன்னும் 2 நாளுக்குள்ளாக வாடி போய் விடுவாய். ஆனால் இன்றைக்கு விதையாக துளிர்த்திருக்கிற நான் இன்னும் 100 ஆண்டு காலத்திற்கு விருட்சமாக வளர்ந்து என்னுடைய விருட்சங்கள் இந்த உலகத்திற்கு நிழலை கொடுக்கும். உன்னால் எந்த பயனும் இல்லை என்றால் இந்த உலகத்திலே உடனே ஜெயிக்கணும்னு நினைக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் படிப்படியாக முளைத்து வருகிறவர்கள் தான் வாழ்க்கையில வெற்றி பெறுவார்கள். அந்த இடங்களில் தான் இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த பள்ளி வாழ்க்கை, இதில் நீங்கள் கற்றுக்கொள்கிற பாடம், இதிலே உங்களுக்கு ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கிற அந்த பாடங்கள், அது வகுப்பு பாடமாக இருக்கலாம், வாழ்க்கை பாடமாக இருக்கலாம். சாக்ரட்டிஸிடம் ஒரு மாணவன் போய் கேட்டானா, ஒரு மாணவன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டானா. அதுக்கு சாக்ரட்டிஸ் ரொம்ப அழகா பதில் சொன்னாரா, ஒரு மாணவன் கொக்கை போல இருக்க வேண்டும், ஒரு மாணவன் கோழியை போல இருக்க வேண்டும், ஒரு மாணவன் உப்பை போல இருக்க வேண்டும், ஒரு மாணவன் உன்னை போல இருக்க வேண்டும்னு சொன்னாராம். இவனுக்கு புரியல. கொக்கு, கோழி, உப்பு, நானா, என்னது இது அப்படின்னு அவன் ஆச்சரியமாக கேட்கிறான். அதுக்கு சாக்ரட்டிஸ் பதில் சொல்லுகிறார், ஒரு மாணவன் கொக்கை போல இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? கொக்கு தன்னுடைய வாய்ப்பு வரும் வரைக்கும் ஒற்றை காலில் தவம் இருந்து அதையே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்குமா. எப்போது மீன் வருகிறதோ தன்னுடைய சந்தர்ப்பம் கிடைத்தவுடன் அதை அப்படியே கவ்விக்கொள்ளுமாம். அதே போல மாணவர்கள் தன்னுடைய வாய்ப்பை எதிர்பார்த்து ஆசிரியர்கள் தருவதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். தனக்கான வாய்ப்பு வரும்போது அந்த கொக்கை போல அதை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால்தான் ஒரு மாணவன் கொக்கை போல இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன்னு சொல்றார். சரி, அப்ப கோழியை போல இருக்கணும்னு சொன்னீங்களே, அது எதற்காக? கோழி எப்படி குப்பைகளை எல்லாம் கிளறினாலும் கூட தனக்கு தேவையானவற்றை அதிலிருந்து எடுத்துக்கொள்கிறதோ, அதே போல மாணவர்கள் தன்னை சுற்றி எத்தனை குப்பைகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் விட்டுவிட்டு நல்லதை தேடி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி கோழியை போல இருக்கிற மாணவர்கள் உருவாக வேண்டும். சரி, 3வது உப்பை போல ஒரு மாணவன் இருக்கணும்னு சொன்னீங்கல்ல, அது ஏன்னு கேட்கிறார். அதற்கு அவர் சொல்கிறார், உப்பு நம்முடைய கண்ணுக்கு முதலில் தெரியும், அதை உணவிலே கலக்கிற போது கண்ணுக்கு தெரியாது. ஆனால் உப்பை உணவிலே கலந்த பிறகு அது கண்ணுக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் உப்பில்லாமல் ஒரு உணவை நம்மால் எப்போதுமே சாப்பிட முடியாது. அந்த உப்பு தான் அந்த உணவை சரியாக்குகிறது, சிறப்பானதாக்குகிறது. அதனால் ஒரு மாணவன் தான் கற்க போகிற போது இவன் மாணவன் என்று தெரிய வேண்டும். ஆனால் தான் கற்ற பிறகு எப்படி உப்பு உணவிலே சேர்ந்த பிறகு நிலைத்து நின்று சிறப்பு பெறுகிறதோ, அதே போல தான் கல்வி கற்ற பிறகு உயர்ந்து வளர்ந்த பிறகும் கூட, இந்த சமூகத்தை விட்டு அவன் மறைந்த பிறகும் கூட அவனுடைய வரலாற்றை இந்த உலகம் உப்பை போல சொல்ல வேண்டும். அதனால் நான் அதை சொல்ல வேண்டும்னு சொன்னாராம்.
சரி, கொக்கு, கோழி, உப்பு இதெல்லாம் சரி, நிறைவா ஒண்ணு சொன்னீங்கல்ல, உன்னை போல இருக்கணும்னு. நான் ஒன்னும் பெரிய சாதனையெல்லாம் படைக்கலையே, என்னை போல இருக்க வேண்டும் என்று ஏன் சொன்னீர்கள்னு கேட்டதற்கு தான் சாக்ரட்டிஸ் ரொம்ப அழகா பதில் சொன்னாராம். உன்னை போல் ஏன் இருக்க வேண்டும் தெரியுமா? ஒரு ஆசிரியரிடம் ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று கேள்வி கேட்கிறாயே, ஒவ்வொரு மாணவனும் தனக்கு தெரியாத விஷயங்களை ஓடிப்போய் எப்போதும் ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்கிற உன்னை போல மாணவன் இருக்க வேண்டும்னு அவர் சொன்னாராம். இப்ப இது போல மாணவ செல்வங்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? ஆசிரியர்களிடம் ஓடிப்போய் எல்லாவற்றையும் கேட்கிறீர்களா? இன்னைக்கு ஆசிரியர்களை பார்த்தாவே நமக்கு பயமா இருக்குல்ல, டீச்சர்னாவே பயம். எனக்கெல்லாம் தெரிஞ்சு நாங்கெல்லாம் அடி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா வீட்டில் போய் சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நான்லாம் ஸ்டூடெண்டா இருக்கிறப்ப வீட்டில் அடி வாங்கிட்டு அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ போய் சொல்ல மாட்டோம், கையை பின்னாடியே வச்சுக்குவோம். அம்மாவா பார்த்து கேட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டா, இல்ல மிஸ் அடிச்சுட்டாங்க. அப்ப திருப்பி எங்க அம்மா அப்பாலாம் என்ன தெரியுமா கேட்பாங்க, நீ என்ன பண்ணுன? இன்னைக்கு கேட்குறாங்களா? இன்னைக்கு அடி வாங்கினோன்னா அம்மா அப்பாவை மிஸ்ஸை தேடிக்கிட்டு அம்மாவும் அப்பாவும் குச்சி எடுத்துட்டு திருப்பி வந்துடுறாங்க. என் பிள்ளைய அடிச்சிங்களான்னு கேட்குறாங்களா இல்லையா? இன்னைக்கு சமூகம் மாறுபட்டு இருக்கிறது. நான் எப்போதும் எல்லா பள்ளியிலும் சொல்கிற விஷயம் இது. எப்போது ஒரு ஆசிரியரின் கையிலிருந்து பிரம்பு பிடுங்கப்படுகிறதோ, எப்போது ஒரு ஆசிரியரின் கையிலிருந்து பிரம்பு பிடுங்கப்படுகிறதோ, அப்போது இந்த தேசத்திலே ஒரு காவலாளியின் கையிலிருந்து பிரம்பு உருவாகிறது. ஏனென்றால் திருடர்கள் அதிகமாக போகிறார்கள். அப்போ ஆசிரியர்கள் சொல்வதை தினந்தோறும் கேட்டு வளர்கிற பிள்ளைகளாக, இந்த உலகத்துல நம் தாய் தந்தையை போல நம்மேல் அக்கறை செலுத்துகிற, நாம் நன்றாக வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு ஜீவன் உண்டென்றால் அது ஆசிரியர்கள் மட்டும்தான். உங்க அம்மா அப்பாவுக்கு இணையாக நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர்கள் ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்களுக்கு நீங்கள் எதை செய்ய போகிறீர்கள்? இந்த பள்ளி பருவம் முடிச்சு நாளைக்கு ஒரு நல்ல இடம், நல்ல நிலைமைக்கு போன பிறகு என் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பெருமையை தான் உங்கள் ஆசிரியருக்கு நீங்கள் தர வேண்டும். அந்த மாதிரியான குழந்தைகளாக நீங்க வளரணும். சிங்கம் என்னது? காட்டுக்கு சிங்கம் என்னது? ராஜா. நல்ல கவனிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. சிங்கத்தை ஏன் காட்டுக்கு ராஜான்னு சொல்றோம்? சிங்கத்தை ஏன் காட்டுக்கு ராஜான்னு சொல்றோம்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? ஏன்னா அது பெரிய விலங்கா? இல்ல. சிங்கத்தை விட பெரிய விலங்கு எது? யானை. சிங்கத்தை விட பெரிய விலங்கு ஒட்டகச்சிவிங்க. அப்போ யானை சிங்கத்தை விட அவ்வளவு விலங்குகள் பெரிய விலங்கா இருக்கிறப்ப ஏன் சிங்கத்தை காட்டுக்கு ராஜான்னு சொல்றோம்? அப்ப சிங்கம் வேகமான விலங்குங்கிறதுனாலயா? நிச்சயமாக இல்லை. சிங்கத்தை விட வேகமாக ஓடக்கூடியது எது? சிறுத்தை. பா, இவ்வளவு ஷார்ப்பா இருக்கீங்களே. சிங்கத்தை விட வேகமாக ஓடக்கூடிய விலங்கு சிறுத்தை. ஆனா சிறுத்தையை ராஜான்னு சொல்லாம ஏன் அப்ப சிங்கத்தை ராஜான்னு சொல்றோம்? சிங்கத்திடம் இருக்கிற சாதுரிய மனநிலையா? சிங்கத்தை விட சாதுரியமாக செயல்படுவது எது? நரி. அப்போ சிங்கத்திடம் பெரிய விலங்குங்கிற பலமும் கிடையாது, வேகமா ஓடுற விலங்குங்கிறதும் கிடையாது, சாதுரியமா இருக்கிற விலங்கும் கிடையாது. ஆனா ஏன் சிங்கத்தை காட்டுக்கு ராஜான்னு சொல்றோம் தெரியுமா? என்னப்பா? தைரியம். சரி, கரெக்ட். அப்பா இவ்வளவு ஷார்ப்பா. சிங்கத்தை ஏன் தெரியுமா ராஜான்னு சொல்றோம்? சிங்கத்தினுடைய அந்த மனநிலை, அந்த தைரியமான மனநிலை. சிங்கம் அப்படி நடந்து வந்து ஒரு அடி தன்னுடைய பிடரி மொழியை அப்படி இது பண்ணிட்டு பிடரி முடியை ஆட்டிக்கொண்டு சிங்கம் முன்னே வருகிற போது எவ்வளவு பெரிய விலங்காக இருந்தாலும் ஒரு அடி பின்னால் செல்கிறதே. அப்படி என்றால் சிங்கத்தினுடைய அந்த மனநிலை இருக்குல்ல, அதுதான் சிங்கத்தை ராஜாவாக வைத்திருக்கிறது. என்றால் நீங்கள் எல்லோரும் ராஜாவை போல இருக்கணும்னா உங்களுடைய மனநிலை அதுதான் உங்களை யார் என்பதை முடிவு செய்யும். இன்னையிலிருந்து நினைச்சுக்கணும், என்னால் முடியும். உங்களால முடியாதுன்ற அந்த முடியாது என்கிற வார்த்தையை உங்கள் அகராதியிலிருந்து தூக்கி எறியணும். நீங்க என்னவாக வேணும்னாலும் ஆகலாம். நான் எப்பயுமே சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், படிப்புல ஃபர்ஸ்ட் வாங்குறவங்க மட்டும்தான் ஜெயிக்கிறவங்க அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு ஒரு சூட்சுமம் சொல்லி கொடுத்துட்டு போவா. நீங்களாம் எப்போது தெரியுமா வெற்றியாளர்களாக மாறுகிறீர்கள்? நீங்க யாரையாவது முந்தணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பேர் வெற்றியாளர் கிடையாது. இந்த உலகத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த போட்டியாளர் யார் தெரியுமா?
யாரு? உங்க பக்கத்துல இருக்கவங்களா? இந்த உலகத்திலேயே உங்களுக்கு மிகச்சிறந்த போட்டியாளர், உங்களோடு சரிநிகராக போட்டி போடுவதற்கு தகுதியான ஒரே போட்டியாளர் யார் தெரியுமா? நீங்க மட்டும்தான். நீங்க மட்டும்தான். இந்த உலகத்தில் நம்மை பார்த்து போட்டி போடுவதற்கு நம்மிலிருந்து இன்னொருத்தர் வர வேண்டும். எப்படி சொல்றேன் தெரியுமா? நேற்று நீங்கள் இருந்த இடம், நீங்க நேற்று எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? நேற்று இருந்த மனநிலையிலிருந்து ஒருபடி கொஞ்சம் மேலே உயர்ந்திருக்கிறீர்கள் என்றால், நேற்றைய விட இன்றைக்கு இருக்கிற நீங்கள் உயர்ந்தவர்கள் என்றால், உங்களைத்தான் நீங்கள் போட்டியாளர்களாக நினைத்து கொள்ளணும். இன்னைக்கு நான் இதை விட இன்னும் அதிகமாக உயரணும், நாளைக்கு இன்னும் பெரியதாக உயரமாக வர வேண்டும். அப்படி உங்களுக்குள்ளேயே உங்களுக்கான போட்டியாளரை நீங்கள் உருவாக்கி கொள்கிற போதுதான் உங்களால் உயர்ந்த இடங்களுக்கு போக முடியும். தாழ்வு மனப்பான்மையெல்லாம் தூக்கி எறிஞ்சிடணும். எனக்கு இது தெரியாது, அது தெரியாது, எங்க அம்மா அப்பா இந்த வேலை செய்யறாங்க, எனக்கு ஒன்னும் சொல்லி தர்றதுக்கு ஆள் இல்ல, அதெல்லாம் இல்ல. சொல்லி தர்றதுக்கோ கூட இருந்து செல்லம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க எல்லாம் ஜெயிப்பாங்களான்னா இல்ல. ஏன் இல்லைன்னு சொல்றேன் தெரியுமா? கலாம் ஐயாவை தெரியும்ல, அப்துல் கலாம் ஐயாவை எல்லாருக்கும் தெரியும்னு சொன்னீங்க. கலாம் ஐயாவுக்கு யாரும் பக்கத்துல உட்கார்ந்து வீட்டுல செல்லம் கொடுத்து மானைய தேனெல்லாம் வளர்த்து எல்லாம் கொடுத்து படிக்க வைக்கல. கலாம் ஐயாவுக்கு அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது. அதிகாலையில 4 மணிக்கு எந்திரிச்சு அவருடைய அக்னி சிறகுகள் புத்தகத்தை படித்தால் தெரியும். அதிகாலையில 4 மணிக்கு எந்திரிச்சு பேப்பர் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பள்ளிவாசலுக்கு போய் தொழுகை முடிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி பள்ளிக்கூடத்தில் நாள் முழுவதும் படித்து விட்டு மீண்டும் மாலை வீடு திரும்பியவுடன் பேப்பர் போட்ட காசை மறுபடியும் கலெக்ட் பண்ணிட்டு வீடு வந்து சேர்ந்து அதன் பிறகு மாலை இரவு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பள்ளிக்கான பாடங்களை படித்து முடித்து விட்டு உறங்குவதாக அக்னி சிறகுகளில் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், யாருடைய வாழ்க்கை பாதை கடினமாக இருக்கிறதோ, யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவர்களால் தான் மேலே போக முடியும். எல்லாம் இருக்கு, எனக்கு எல்லாம் கிடைக்கல, அதனால நான் தோத்துட்டேன்னு ஒருபோதும் சொல்லாதீர்கள். வாய்ப்பு என்பது எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனா அந்த சூழ்நிலை தான் மாறுபடுது. அதனால சூழ்நிலையை காரணம் காட்டி கொண்டு இருக்காமல், எங்க அம்மா என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, எங்க அப்பா என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அதனால எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? ஏன்னா பெரும்பாலும் இன்றைக்கு நான் பள்ளிக்கூடங்களுக்கு போகிற போது அந்த பிள்ளைகள் சொல்கிற வார்த்தை, எங்க அம்மா அப்பா என் கூட இருக்கிறதே இல்லை. அம்மாவும் அப்பாவும் உங்க கூட இருக்கிறதே இல்லைன்னா ஒரே ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள். உங்கள் கூட இல்லாமல் உங்களுக்காக உழைக்கிறார்கள், நீங்க நல்லா வரணுங்கிறதுக்காக உழைக்கிறார்கள். நீங்க நல்லா வரணுங்கிறதுக்காக ஓடி ஓடி உழைத்து அதில் கிடைக்கிற காசை கொட்டி உங்களை படிக்க வைக்கிறார்களே, அப்படி என்றால் அவர்களுக்காக நீங்கள் எதையாவது செய்யணுமா, இல்லை அவர்களை குறை சொல்லி கொண்டு இருக்கணுமா? அதை நம்ம முடிவு செஞ்சிடணும். அம்மாவும் அப்பாவும் இந்த உலகத்துல நமக்கு நல்லதை மட்டுமே நினைப்பவர்கள். இந்த உலகத்துல அம்மா அப்பாவை தவிர ஒரு நல்லவங்க நினைக்கிறவங்க யாரும் உண்டா அப்படின்னா இல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச அம்மாவோட கவிதை, இந்த கவிதையை படிக்கிறப்பெல்லாம் நான் அம்மாவை நினைச்சுக்குவேன். உங்களுக்கும் அதை சொல்றேன். 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன். வைரமுத்து எழுதுனது. 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன். ஏன்னா ஊர் முழுக்க போய் அவர் கவிதை எழுதினவர். அழகழகா பொய் சொன்னேன், பெத்தவளை ஓம் பெருமை ஒத்தவரி எழுதலையே. ஏன்னா நம்ம கூட இருக்க அம்மாவோட அருமை நமக்கு என்ன எப்பயுமே தெரியாது. 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன், பெத்தவளை ஓம் பெருமை ஒத்தவரி சொல்லலையே. காத்தெல்லாம் மகன் பாட்டு, காகிதத்தில் அவன் எழுத்து, ஊரெல்லாம் மகன் பேச்சு, ஆனா உன் கீர்த்தி எழுதலையேம்மா. எல்லாரும் என்னை பத்தி சொல்றாங்க, எல்லார பத்தி நான் எழுதுறேன், ஆனா உன்னை பத்தி நான் எழுதவே இல்லையேம்மான்னு அவர் எழுதுறாரு. கதகதன்னு கழிகிண்டி குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து எனக்கு தருவாயே, தொண்டையில அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு, மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்கிதமா. அந்த கவிதை ரொம்ப அழகான கவிதை. அது ஒவ்வொன்னா அப்படியே சொல்லுவார். வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றுல நீ சுமந்தது இல்ல, வயிற்றுல நீ சுமந்த ஒண்ணு வைரமுத்து ஆயிருச்சு. வயிற்றுல நீ சுமந்த ஒண்ணு வைரமுத்து ஆயிருச்சு. இப்படி ஒவ்வொன்னா சொல்லி கடைசியா சொல்லுவாரு, வைகையில நீர் முழுக வல்லூரும் சேர்ந்தழுக, கைப்பிடியா என கூட்டி கரை சேர்த்து விட்டவளே. அவங்க அம்மா சின்ன பிள்ளையில என்ன பண்ணாங்களாம், அந்த வைகை ஆத்துல தண்ணி வந்து புள்ள முழுகி போயிடும், குடும்பம் அந்த வீடெல்லாம் முழுகி போயிருங்கிற வறுமை சூழ்நிலை. அப்ப அம்மா என்ன பண்ண, அம்மாவுக்கே உடைய மனநிலை அது. அம்மா என்ன பண்ணுவாங்க, தான் தப்பிச்சா போதுன்னு போயிடுவாங்களா? இல்ல,
இருக்கும் பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது. தினம் துடிக்கும் உயிர்கண்டு தோளில் இடம் தந்து அணைக்கின்ற தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதன் பெயர் தான் தாய்மைன்னு கண்ணதாசன் சொன்னார்னா அப்படி உயர்வான தாய்மை. அப்படி அவர் அத சொல்லி முடிப்பாரு பாருங்க. வைகையில நீர் முழுக வள்ளூரும் சேர்ந்தழுக கைப்பிடியா என கூட்டி கரை சேர்த்து விட்டவளே, உனக்கு ஒண்ணு ஆனதுன்னா எனக்கு ஒண்ணு ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு. அம்மா எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு இன்னொரு பிள்ளை இருக்கு. எனக்கு ஒண்ணு ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு, உனக்கு ஒண்ணு ஆனதுன்னா எனக்கு வேற அம்மாவே இல்லையம்மா அப்படின்னு அந்த கவிதையை முடிப்பார். அப்படி இந்த உலகத்திலே ஈடு செய்ய முடியாத ஒரு உறவு நமக்கு அம்மா. அதே மாதிரி அப்பாவை 7 வயசு வரைக்கும் நம்ம அப்பாவை ஃப்ரெண்டா தான் பார்ப்போம். 10-12 வயசு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அவர் கிடக்குறாரு, அம்மா அப்பா இருக்காரா? அது பெண் பிள்ளைகளை தாண்டி ஆண் பிள்ளைகளுக்கு அப்பானாவே பிடிக்காது இல்ல? அப்பாட்ட பேசவே மாட்டோம். அவர் இருக்காரா? என்னைக்கு அப்பாட்ட பேசுவோம்? அப்பா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் பேசுவோமா? ரேங்க் கார்டு இருந்துச்சுன்னா அம்மா கிட்ட காமிச்சு சைன் வாங்கிட்டு வந்துடுவோம். ஏன்னா அப்பாவை பிடிக்காது. அப்பா டெரரான மனுஷன். இப்படியே நம்ம அப்பாவை சித்தரித்து கொண்டே போவோம். எப்போ ஒரு 20-25 வயசு வரைக்கும், ஒரு 30 வயசு ஆயிடும். நமக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அப்பா அன்னைக்கு சொன்னதெல்லாம் சரிதான் போல இல்ல அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். ஒரு 40 வயசுல அப்பா எவ்வளவு சரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காருன்னு நமக்கு தோணும். 50 வயசுல இந்த உலகத்துல அப்பா நமக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டாரேன்னு நினைக்கிறப்ப நம்ம பக்கத்துல அப்பா இருக்க மாட்டார். அப்போ நாம் எப்போது தந்தையை உணர்ந்து கொள்கிறோமோ அப்போது நம்மிடம் தந்தைகள் இருப்பதில்லை. அப்படி ஒரு சூழல் தான் இன்னைக்கு நிறைய இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா அப்பாவோடு பேசுகிற தலைமுறையெல்லாம் ரொம்ப கம்மி. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை பெற்றோர்கள் தாயும் தந்தையுமாக உங்களை சேர்த்து கொண்டாடுகிறார்கள். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அம்மாவும் அப்பாவும் ஓடி வந்து நிக்கிறாங்க இல்ல? அப்பா பிள்ளைகளாக இன்னைக்கு நிறைய பேர் ஆக ஆரம்பிச்சிட்டோம். அப்ப அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நீங்கள் எதை செய்ய போகிறீர்கள்? எதை செய்யணும்? அம்மாவும் அப்பாவும் சந்தோஷப்படுற மாதிரி நம்ம எதையாவது ஒண்ணு இந்த வாழ்க்கையில செஞ்சுட்டு செத்து போயிடணும். என்னோட ஆசையெல்லாம் அதுதான். அம்மாவையும் அப்பாவும் என் பிள்ளை எனக்கு ரொம்ப என்ன வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிக்க வச்சுட்டான்ற ஒரு மனநிலைக்கு அம்மாவையும் அப்பாவையும் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வருகிற மனநிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ளணும். அது உங்க கனவு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்க டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், டீச்சர் ஆகலாம், ப்ரொஃபஸர் ஆகலாம், எதுவாக வேண்டுமானாலும் ஆகுங்க. சயின்டிஸ்ட் ஆகலாம், என்னவா வேணாலும் ஆகுங்க. ஆனா எதுவாக ஆனாலும் கூட ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க எதுவாக ஆனாலும் அந்த துறையில் உங்களுக்கு எல்லாம் தெரிகிறவர்களாக. டாக்டர்னா சும்மா எல்லாரும் ஊசி போடுற மாதிரி ஒரு டாக்டரா இருந்துட்டு போக கூடாது. ஒரு டாக்டர்னா இந்த சமூகத்துக்காக என்னை நம்பி வருகிறவர்களை நான் கட்டாயமாக கைவிட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உடைய டாக்டரா இருக்கணும். ஒரு டீச்சரா நான் என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ரோல் மாடலா இருக்கணுங்கிற மாதிரி டீச்சர் ஆகணும். இல்ல நான் ஒரு கலெக்டரா நான் சார்ந்திருக்கிற இந்த மண்ணுக்கு எதையாவது கலெக்டரா இருந்து செஞ்சுட்டு தான் போவேங்கிற உறுதி இருக்கணும். அப்படி எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் அந்த துறையில் நீங்கள் சிறப்பானவர்களாக வருகிற போதுதான் நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். நிறைய விஷயங்கள், நிறைய உதாரணங்கள் எனக்கு சார் பேசுறதுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய பேச்சுக்காக மட்டுமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற நிகழ்வு, அதனால கூடுதல் சில விஷயங்களையும் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாழை மரத்தை தெரியும்ல எல்லாருக்கும். இந்த வாழை மரத்துக்கும் சந்தன மரத்துக்கும் ஒரு நாள் ஒரு வாக்குவாதம். இப்ப இந்த சந்தன மரம் பேசுதான், வாழை மரமே பொதுவா உன்னை விட நான் தான் விலை உயர்ந்த மரம், நியாயமா தானே? சந்தனம் எவ்வளவு விலை காஸ்ட்லியான மரம், வாழை மரம் எல்லா இடத்துலயும் கிடைக்கும், எல்லா இடத்துலயும் கிடைக்கும். இப்ப இந்த சந்தன மரத்துக்கு ஒரு பெரிய கேள்வி வாழை மரத்திட்ட கேக்குது, உன்னை விட விலை உயர்ந்த மரம் நான் தான், அப்ப நியாயமா என்ன பண்ணணும்? என்னத்தான் வீட்டு வாசல்ல விழா கோலங்கள்ல முதல்ல நிக்க வைக்கணும். ஆனா உன்னை ஏன் வீட்டு முற்றங்களில் விழா கோலங்களில் உன்னை ஏன் முதன்மைப்படுத்துகிறார்கள்னு கேக்குது. அதுக்கு இந்த வாழை மரம் ரொம்ப அழகா பதில் சொல்லிச்சான், இங்க பார், நீ உயிரோட இருக்க, அப்படி உயிரோட இருக்கிறப்போ உன்னை வெட்டினா நீ பயன் தருவ, அப்படிதானே?
சந்தன மரத்தை ஒரு தடவை வெட்டிட்டா அது சந்தனமா பயன்படும். ஆனா நான் அப்படி கிடையாது. நான் என்னுடைய தண்டு, என்னுடைய பட்டை, என்னுடைய பழம், என்னுடைய காய், என்னுடைய பூ, என்னுடைய இலை, இப்படி என்னுடைய எல்லா பாகங்களும் மனிதர்களுக்கு பயன்படும். இதை விட இன்னொன்னு சொல்லவா, உன்னை ஒரு தடவை வெட்டிட்டான்னு வச்சுக்கோ, சந்தன மரம் உன்னை ஒரு தடவை வெட்டிட்டா உன்னுடைய வரலாறு நின்று போயிடும், உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். உனக்கு அப்புறம் அடுத்த தலைமுறைக்கு இன்னொரு மரத்தை நடணும். ஆனா என்ன அப்படி கிடையாது. என்னை ஒரு முறை வெட்டினால் கூட நான் என்னுடைய அடுத்த தலைமுறையை இந்த உலகத்திற்கு விட்டு செல்வேன்னு சொல்லிச்சான். அப்போ வாழை மரம் கூடுதலாக இந்த பதிலை சொல்லியதாம், விலை உயர்ந்த வாசம் கொடுக்கிற சந்தன மரமாகிய உன்னை விழா காலங்களில் தோரணமாக கட்டாமல் மிக மிக எளிதாக கிடைக்கிற என்னை ஏன் தெரியுமா தோரணமாக முன்னே மனிதர்கள் வைக்கிறார்கள்? யார் ஒருவர் வாழ்கிற போதே என்னை போல மற்றவர்களுக்கு பயன் தர வேண்டுமோ, யார் ஒருவர் தான் இந்த உலகத்தை விட்டு போனாலும் கூட தனக்கு பின்னால் சந்ததிகளை, வரலாறுகளை இந்த உலகத்திற்கு விட்டு செல்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை தான் இந்த உலகம் மதிக்கும். அதனால்தான் நான் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்றாலும் கூட வரலாறாய் இருக்கிறேன், வாழையடி வாழியாய் என்னுடைய குலத்தை இந்த உலகத்திற்கு விட்டு செல்கிறேன். அப்படிப்பட்டவர்களாக மனிதர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விழா காலங்களில் என்னை முன்னிலையில் வைக்கிறார்கள்னு வாழைமரம் பதில் சொல்லிச்சான். அப்ப நீங்கள் இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கிற போதே நாம் மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்கணும். அதே மாதிரி நாம் இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் கூட நம்முடைய வரலாற்றை, நம்முடைய சந்ததிகளை இந்த உலகத்திற்கு சிறப்பான முறையில் விட்டு செல்ல வேண்டும். அதுதான் அந்த வாழ்க்கை. வாழ்க்கையில நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போறோம் தானே. கோயிலுக்கு போயிட்டு விபூதி கொடுத்தா என்ன பண்றோம்? அதை பயபக்தியா வாங்கி பூசிக்கிறோம். அவர் தீர்த்தம் கொடுத்தா வாங்கி பக்தியா குடிச்சிட்டு தலையில தெளிச்சுக்கிறோம். பொங்கல் கொடுத்தா சாப்பிடுறோம். துளசி கொடுத்தா சாப்பிடுறோம், வாங்கி வச்சுக்கிறோம். பூ கொடுத்தா வாங்கி வச்சுக்கிறோம். சரி, ஹிந்து கோயில்ல மட்டும்தான் அப்படியா? இல்ல, முஸ்லிம் கோயில்ல கஞ்சி கொடுத்தா அதை தீர்த்தமா, வீட்டுல கஞ்சி செஞ்சா மதிக்க மாட்டோம், ஆனா நோம்பு கஞ்சியா கொடுத்தா அதை பக்தியா எடுத்துக்கிறோம். அதே மாதிரி கிறிஸ்துவ கோயில்ல அப்பம் கொடுத்தா எவ்வளவு பயபக்தியா வாங்கி அதை அவங்க வாங்கிட்டு வர்றதுல தெரியும், அந்த பயபக்தி நமக்கு தெரியும். இப்ப என்ன ஒரு அதிசயம் பாருங்களேன், கடவுள் கோயிலுக்குள்ள போயிட்டு கடவுளிடமிருந்து வருகிற பிரசாதத்தை பார்த்தா நமக்கு அவ்வளவு மரியாதை வருது, அதை அவ்வளவு பத்திரமா வச்சுக்கிறோம். கடவுளிடமிருந்து வருகிற பூவா, அது கடவுள் எனக்கு கொடுத்ததுன்னு பத்திரமா வச்சுக்கிறோம். கடவுள் கொடுக்கிற பிரசாதமா, அது காலில் மிதிபடக்கூடாதுன்னு பத்திரமா வச்சுக்கிறோம். என்ன வேடிக்கைன்னா, கோயிலுக்குள்ள போய் கடவுளிடமிருந்து கிடைக்கிற பிரசாதத்துக்கு, பூவுக்கு, இலைக்கு, அதுக்கே இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற நாம, இந்த வாழ்க்கை நமக்கு யார் கொடுத்தது? கடவுள் கொடுத்தது. பிரசாதத்தையே அவ்வளவு பத்திரமாக நாம் வைத்துக் கொள்கிறோமே, இந்த வாழ்க்கை கடவுள் நமக்கு பிரசாதமாக கொடுத்தது. அப்ப இந்த வாழ்க்கையை எப்படி கொண்டாடணும்? வாழ்க்கையை வாழ்கிற இந்த வாழ்க்கையை ஒரு முறையாவது சந்தோஷமா வாழணும். ஓஷோ தான் ரொம்ப அழகா சொல்லுவார், வாழ்க்கையில எப்ப தெரியுமா மகிழ்ச்சியா இருக்கணும்? எப்ப மகிழ்ச்சியா இருக்கணும்? ஜெயிச்சா மகிழ்ச்சியா இருப்போமா? நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சா மகிழ்ச்சியா இருப்போமா? வாழ்க்கை எப்போது தெரியுமா மகிழ்ச்சியாக இருக்கணும்? அவர் சொல்லுகிறார், வாழ்கிற, உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும். உயிரோடு இருக்கிற எல்லா நொடியும் மகிழ்ச்சியா இருக்கணும். அந்த மகிழ்ச்சியை உங்கள் மனதிற்குள்ளே ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. இந்த பள்ளி காலங்கள்ல படிக்கிறத ஒரு சுமையாக கருதாமல் அதை நேசிங்க. அதை நேசிக்க ஆரம்பித்து விட்டாலே நமக்கு அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். புத்தகங்கள் என்பது நாம முதல்ல படிக்கிறப்ப கஷ்டமா இருக்கும், ரெண்டாவது தடவை படிக்கிறப்ப கொஞ்சம் அதை விட கொஞ்சம் எளிமையாக மாறும். மூணாவது தடவை, நாலாவது தடவை, அஞ்சாவது தடவை ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு மேக்ஸ் வராது, பிசிக்ஸ் வராது, கெமிஸ்ட்ரி வராது, சயின்ஸ் வராது, சோசியல் வராது. எது வராம போயிடும்? நாம நினைச்சா எல்லாம் நம்ம பக்கத்துல வந்து நிற்கும். ஏன் தெரியுமா? நீங்க எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு இது வராதுன்னு உங்க மனசு எதெல்லாம் சொல்லுதோ அதை நீயா நானான்னு பார்த்துருவோம். ஒரு தடவை படிச்சா வரல, ரெண்டு தடவை படிச்சா வரல, மூணாவது தடவை படிக்கிறப்ப லைட்டா வர மாதிரி இருக்கும்,
4வது தடவை புரிஞ்சிடும், 5வது தடவை கொஞ்சம் ஈஸியா இருக்கும், 6வது தடவை படிச்சு பாருங்க உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், 7வது தடவை படிச்சு பாருங்களேன் ஓகே நமக்கு இது தெரிய ஆரம்பிச்சுங்கிற மனநிலை வந்துடும், 8வது தடவை படிங்க, 9வது தடவை படிங்க, 10வது முறை அந்த கொஸ்டினை பார்த்த உடனே அதனுடைய பதில் உங்க மனக்கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படின்னா ஒரு தடவை படிச்சு எனக்கு வராதுன்ற பிள்ளைகளாக நீங்க இல்லாம ஒரு தடவை படிக்கிறத மறுபடி படிச்சுக்கிட்டே இருக்கணும். தினம்தோறும் பயிற்சி, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மணற்பழக்கம். ஏன் சொன்னாங்க? தினம்தோறும் நாம் ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருந்தால் அது நம் கைவசம் வந்து சேரும் என்பது இந்த உலகத்தினுடைய விதி. அதை யாராலையும் மாற்ற முடியாது. உங்க வெற்றிய, உங்களுடைய அறிவை, உங்களுடைய திறமைய இந்த உலகத்தில் யாராலையுமே பிடுங்கிக் கொள்ள முடியாது. அது உங்க கையில எப்பயுமே இருக்கும். உங்களுக்கு திறமை இருந்துச்சு, உங்களுக்கு உழைப்பதற்கான மனநிலை இருந்துச்சுன்னா இந்த உலகம் உங்களை கொண்டாடியே தீரும், நிச்சயமாக கொண்டாடும். கண்டம் விட்டு கண்டம் தாண்டி பறந்து வருகிற அந்த பறவையே தைரியமாக பறந்து வருகிறதே, அதுக்கு எந்த சொந்தக்காரங்களும் கிடையாது. அதுக்கு எந்த டெலிபோன் அந்த போன் பேசி நான் இங்க வந்து இறங்கிட்டேன், இந்த ஸ்டேஷன்ல இறங்கிட்டேன், பிளைட்ல வந்து இறங்கிட்டேன், என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கங்கன்னு கூப்பிடுறதுக்கு எந்த சொந்தக்காரனும் கிடையாது. ஆஸ்திரேலியால இருந்து பறந்து வருகிற பறவை இந்தியாவிற்கு வந்து சேருகிறது. எதனால் தெரியுமா? அதனுடைய சிறகு இருக்கிறது என்கிற ஒற்றை நம்பிக்கையில். அப்ப 5 அறிவு கொண்ட பறவையே தன்னுடைய சிறகுகளை வைத்துக் கொண்டு 5 அறிவு இருக்கிற பறவையே தன்னுடைய சிறகுகளை வைத்துக் கொண்டு கண்டம் விட்டு கண்டம் தாண்டி பறந்து வருகிற போது நமக்கெல்லாம் எத்தனை அறிவு இருக்கு? 6 அறிவு இருக்கிறது. முடியாதுங்கிறதே உங்களுடைய அகராதியில் இருக்கவே கூடாது. என்னால இது முடியாதுங்கிறது எதுவுமே இல்லை. முடியாதுங்கிற எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இன்னையிலிருந்து நான் இதை நினைச்சிருக்கேன், கட்டாயமாக என்னால் ஆக முடியும். அதுக்கு டைம் வேணா எடுக்கலாம், ஆனால் நிச்சயமாக என்னால் அதை சாதிக்க முடியும், என்னால் அதை சிறப்பாக செய்ய முடியுங்கிற அந்த மனநிலை, அந்த போராட்ட மனநிலை மட்டும் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் உங்கள் கைகளிலே சாத்தியம். நான் ஒவ்வொரு முறை பேச வரும்போதும் நான் நினைச்சிட்டு வர்றது ஒரே ஒரு விஷயம்தான். உங்க பிரின்சிபலுக்கு பிடிக்கணும், உங்க செக்ரட்டரி சாருக்கு பிடிக்கணும், நான் நல்லா பேசணும், என்னை அடுத்த முறை பேச கூப்பிடணும், அதெல்லாம் இல்லை. உண்மையாகவே மனசார நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். என் மனதின் ஆழத்திலிருந்து நான் அதை சொல்றேன். நான் ஒவ்வொரு முறை பேச வருகிற போதும் நான் ஒன்னே ஒன்னதான் நினைச்சிட்டு வருவேன். கடவுளே, நான் பேசுகிற என்னுடைய வாயிலிருந்து வருகிற ஒற்றை சொல் யாருடைய வாழ்க்கையிலாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கி நாளைக்கு அவர்கள் வெற்றியாளர்களாக மாறணும். டெய்லி நம்ம காலையில எந்திரிக்கிறப்ப அலாரம் வைப்போம். எல்லாரும் வைக்கிறோம்ல. 5 மணிக்கா இருக்கலாம், 6 மணிக்கா இருக்கலாம், 7 மணிக்கா கூட இருக்கலாம். ஆனா அலாரம் வைக்கிற பழக்கம் உண்டு. இந்த அலாரம் வைக்கிறதுலயே நம்ம யாருங்கிறத முடிவு பண்ணிடலாம். இனிமே டெய்லி காலையில அலாரத்தை தொடுகிற போதெல்லாம் இந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அலாரம் வைக்கிறதுல 2 வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒண்ணு, காலையில அலாரம் அடிக்கிற போது அலாரம் அடிக்க போகுதுன்ற இது தெரிஞ்சு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிருவாங்க. இப்போ உண்மையா நான் பெருமைக்கெல்லாம் சொல்லலை. இங்க வரணும்னா ஒரு 4 மணிக்கு நான் வீட்டுல இருந்து கிளம்பி எல்லாம் முடிச்சு வரணும்னு நான் ஏதோ ஒரு பயணம், ஒரு திட்டமிடல், நான் 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு அலாரம் வைக்கிறேன்னு வைங்க. உண்மையாகவே சொல்லுறேன், எனக்கு பிடித்த விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த பேசுறது, மேடைகள்ல பிள்ளைகளை பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுக்காக நான் பயணம் போகணும், காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணுங்கிறது என்னுடைய இலக்காக இருக்கிறதுன்னு சொல்லி நான் அலாரம் வச்சுட்டு படுத்தா 3:50க்கெல்லாம் என்னை மீறி எனக்கு முழிப்பு வந்துடும். அது உண்மை. அது அலாரத்தை வச்சு அதுக்கு முன்னாடி எந்திரிக்கிறவங்களை கேட்டு பார்த்தா அது தெரியும். 4 மணிக்கு வைக்கிற அலாரம் ஏன் இன்னும் அடிக்கல, இன்னும் 4 மணி ஆகலையான்னு நமக்கு ஒரு முழிப்பு வந்துடும் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட மனிதர்கள் ஒரு ரகம். இன்னொரு மனிதர்கள் 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு அது அடிக்க ஆரம்பிச்சோன்னே எதுக்கு இது அடிக்குதுன்னு மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் படுத்து தூங்கிடுறது. இது 2வது விதம். இதுல நம்ம எந்த விதத்துல இருக்கோம்? பெரும்பாலும் அலாரம் அடிச்சா இன்னும் ஒரு 10 நிமிஷம் தூங்குவோம், அப்புறமே எந்திரிப்போம் அப்படின்னு அலாரத்தோட தலையில தட்டி உட்கார வச்சிடறோம். நீங்க இனிமே அலாரம் வச்சு எந்திரிக்கணும்னு நினைக்கிறப்பெல்லாம், எப்போதெல்லாம் உங்களுக்கு தூக்கம் வருதுன்னு நீங்க அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்க போறீங்களோ அப்பெல்லாம் இது ஞாபகம் வந்துடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அலாரம் எப்பெல்லாம் வச்சு அதை நாம் ஆஃப் பண்றோமோ, அது தலையில தட்டுறோமோ, அதை தட்டி தலையிலே உட்கார வைத்தால் என்ன அர்த்தம்?
யார் ஒருவர் அலாரம் வச்சு சரியா எந்திரிச்சிட்டாலும் சரி, அலாரத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டாலும் சரி, அவர்கள் எல்லாம் வெற்றியாளர்கள். எப்போது அலாரம் வச்சுட்டு அதுல இருந்து எந்திரிக்க முடியாம அது தலையில தட்டி உட்கார வைக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஒண்ணு நினைச்சுக்கங்க, அலாரத்தின் தலையில் நீங்கள் தட்டவில்லை, உங்கள் வெற்றியின் தலையில் நீங்களே தட்டி அதை கீழே உட்கார வைக்கிறீங்கன்னு அர்த்தம். சரியா? முல்லாவை எல்லாருக்கும் தெரியும். யார் அவரு? நல்ல ஒரு அக்பருடைய அவையில இருந்த அந்த முல்லா கதையெல்லாம் இப்ப யாரு கேட்கிறாள்ல? இப்பெல்லாம் கேண்டி கிரஷ் என்னென்னமோ வந்துருச்சு. நாங்கெல்லாம் படிச்சப்ப பஞ்சதந்திர கதைகள், முல்லா கதைகள் தான் நிறைய படிப்போம். அப்படி அக்பர் அரண்மனையில இருந்த முல்லா, இந்த முல்லா கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாராம், உங்க ஊர்ல ஏதோ காதுல கேட்கிறார், உங்க ஊர்ல அப்படின்னு மட்டும் கேக்குது. ஏதோ காதல் கேட்ட உடனே முல்லா என்ன சொல்றா, இரு ஒரு 10 நிமிஷத்துல இதுக்கு ஒரு விடை சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றார். முல்லா உடனே என்ன பண்றாரு, அங்க இருந்த ஒருத்தட்ட, யாருக்கெல்லாம் இந்த ஊர்ல உழைக்காம கஷ்டப்படாம பணக்காரன் ஆகணும் ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கோ அவங்களெல்லாம் வந்து இங்க நிக்க சொல்லு, இன்னும் 10 நிமிஷத்துல அதுக்கான ரகசியத்தை நான் சொல்லி கொடுத்துட்டு போறேன்னு சொல்றார். அடுத்த 10 நிமிஷத்துல ஊரே வந்து நிக்குது. ஏன்? கஷ்டப்படாம உழைக்காம ஒரே நல்ல பணக்காரனா ஜெயிச்சிடணும், பணக்காரனாகணும், ஜெயிக்கணும். ஊரே வந்து நிக்குது. ஒருத்தர் வேற சொல்றாரு, 10 நிமிஷம் ஆயிருச்சு, எல்லாரும் வந்துட்டோம், சீக்கிரமா சொல்லுங்க சீக்கிரமா அப்படின்னு. இப்ப முல்லா பாட்டி எந்திரிச்சு அந்த கேள்வி கேட்டார்ல ஒருத்தர் காதுல, அவரை பார்த்து இதோ அப்படின்னு காமிச்சிட்டு போயிட்டார். இந்த ஆளுங்கெல்லாம், ஐயோ ஒரு நாள்ல பணக்காரன் ஆகணும்னு சொல்றேன்னு ஏதோ சொல்ல வந்தேன், நாங்கெல்லாம் வேலை வெட்டியெல்லாம் போட்டுட்டு வந்து நிக்கிறோம், நீ பாட்டு போறிய என்னன்னு கேட்ட உடனே முல்லா திரும்பி அந்த கேள்வி கேட்டவரிடம் சொன்னாராம், நீ ஊருக்குள்ளே நுழைந்த போது உங்க ஊர்ல எத்தனை முட்டாள்கள் இருக்கிறார்கள்னு கேட்ட, இதோ இங்க நிக்கிற அத்தனை பேரும் முட்டாள்கள் தான் எண்ணிக்கைன்னு சொன்னாராம். இந்த ஊருக்காரவங்களுக்கு எல்லாம் ரொம்ப என்னையா எங்களை பார்த்து முட்டாளுங்கிற, என்னையா எங்களை பார்த்து முட்டாளுங்கிற அப்படின்னு கேட்ட உடனே முல்லா சொன்னாராம், பின்ன நீங்கெல்லாம் முட்டாள்கள் இல்லாம என்ன, எவனாலையும் இந்த உலகத்துல உழைக்காம கஷ்டப்படாம ஒரு நாளும் பணக்காரனா ஆகவும் முடியாது, வாழ்க்கையில ஜெயிக்கவும் முடியாது. உழைக்கிறனும், அதுக்காக கஷ்டப்படணும், அப்போது மட்டும்தான் இந்த வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். எனக்கு இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த கந்தசாமி கண்டர் பள்ளியினுடைய அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, கண்டிப்பா இந்த நன்றி உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு சொல்லியே ஆகணும். அவ்வளவு அழகாக பிள்ளைகளை ஒழுக்கத்தை சொல்லி வளர்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அந்த பாராட்டுகளை சொல்லி, எதிர்காலம் உங்கள் கைகளிலே இருக்கிறது பிள்ளைகளா, நாளைய உலகம் உங்களினுடைய வரலாறுகளை நிச்சயமாக பேசும் என்று சொல்லி, சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் வரலாறு பேசட்டும். நன்றி, வணக்கம். தொலைபேசியில தான் பேசினாங்க, ரொம்ப எளிமையாக, எந்த விதமான அலங்கார வார்த்தைகளும் இல்லாம ரொம்ப எளிமையாக எங்கள் பள்ளியிலே ஒரு நிகழ்வு நடக்க போகிறது, நீங்க வரணும்னு சொன்னாங்க. அந்த அன்பு அழைப்பை ஏற்று இன்னைக்கு கல்லூரிக்கு நான் விடுப்பு எடுத்துட்டு தான் வந்தேன். ஆனா யோசிச்சுக்கிட்டே வந்தேன், ஐயோ ஒரு நாள் தள்ளி இருந்தா கூட லீவ் இல்லாம இருந்திருக்குமோ அப்படின்லாம் யோசிச்சுட்டே வந்தேன். என் கல்லூரி பிள்ளைகளை நான் மிஸ் பண்ணாலும் கூட எனக்கு அவ்வளவு, என்னோட கல்லூரி பிள்ளைகள் என் மீது எவ்வளவு நேசம் வைத்து கேட்பார்களோ, நான் சொல்றத அதை விட அளவில்லா நேசம் வைத்து இவ்வளவு நேரம் கேட்ட உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை மீண்டும் ஒரு முறை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.